கொரோனாவின் இரண்டாவது அலை ஒரு சுனாமியாக நம்மை தாக்கிக் கொண்டிருக்கிறது. ஆக்சிஜனுக்கான தேவை திடீரென அதிகரித்துள்ளது. பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் இறப்போர் விகிதமும் நம்மை நிலைகுலைய வைக்கின்றன. இறுக்கமான இந்த சூழலை எப்படி வெல்லப் போகிறோம்? மத்திய அரசை குறை கூறுவது ஏற்புடையதா? கடமை தவறிய மாநில அரசுகள் எவை? நாம் செய்ய வேண்டியவை என்ன? அனைத்து கேள்விகளையும் துல்லியமான தரவுகளுடன் அடுத்தடுத்து அலசுகிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ். இன்னைக்கு டெல்லி அரசு அவங்களுக்கு கொடுத்த அந்த பெர்மிஷன் படியும் கொடுத்த தொகையின் படியும் கரெக்டா 8 ஆக்சிஜன் பிளான்ட கட்டி இருந்தார். இன்னைக்கு டெல்லியில இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல இந்த அளவுக்கு ஏற்பட்டு இருக்குமா? கொரோனாவை வெல்லுவது என்பது இந்தியாவின் வெற்றி, அந்த மோடியின் வெற்றின்னு சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க. அதே போல கொரோனால எப்படியாவது தோக்கணும் நம்ம அப்படின்னு ஒரு சில அரசியல் உள்ளூர் ஆசைப்படுகிறார். என்னன்னா அந்த தோல்வியை மோடியின் தோல்வி ஆக்கிடலாம் அப்படின்னு. சத்தமே இல்லாமல் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மகத்தான மாமனிதர் அப்படின்னா நவீன் பட்நாயக் அவர். இறந்த ஒரு நபருக்கு 2 வரியில ட்வீட் போடக்கூடிய ஒரு விஷயத்துக்கு 3 முறை ட்வீட் பிரியங்கா காந்திக்கு தேவைப்படுகிறது என்றால் அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி இருக்கும்? அமெரிக்கால கொரோனாவை மையமாக வைத்து டொனால்ட் ட்ரம்ப் பிக்ஸ் பண்ண மாதிரி இங்கு கொரோனாவை வைத்து மோடியை பிக்ஸ் பண்றதுக்கான ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறதோ அதற்கான ஒரு கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல். இது வாய்மையின் எக்காலம். கோலஹலாஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது இந்தியா ஒரு மிகப்பெரிய இக்கட்டை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு ஆகப்பெரும் சவாலை இதுவரையிலும் காலாகாலமாக நூற்றாண்டுகளாக நாம் பார்க்கவே பார்க்காத, அனுபவித்திராத ஒரு மாபெரும் பெருந்தொற்றை நேருக்கு நேர் நின்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த கொரோனா என்பது இப்போது மீண்டும் ஒரு அலையாக அல்ல, ஒரு சுனாமியாக நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது. இத்தகைய ஒரு கடினமான சூழல் மருத்துவ ஆக்சிஜனுக்கான தேவை அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பான விஷயத்தில் ஒருவரை ஒருவர் கையை காட்டுகிற போக்கு, இதற்குள்ளும் அரசியல் செய்கிற போக்கு அதிகரித்து வருவது ரொம்பவும் வருத்தமளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விஷயத்துல மத்திய அரசை மட்டும் குற்றம் சொல்லிவிட முடியுமா? ஆனால் அப்படி குற்றம் சொல்லுகிற போக்கு மட்டுமே மீடியாக்கள் மூலமாகவும் எதிர்கட்சியினர் மூலமாகவும் முன்வைக்கப்படுகிறது. உண்மை நிலவரம் என்ன? இதுல யார் யாருக்கு பங்கு உண்டு? உண்மையில் என்ன நடந்தது? இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நம்முடைய அரசியல்வாதிகள் அரசியலை நிறுத்திவிட்டு கொரோனாவை என்றைக்கு பார்க்க போகிறார்கள்? இன்னும் பல்வேறு விஷயங்கள் குறித்து, குறிப்பா அந்த ஆக்சிஜன் பேஸ்டா பல்வேறு விஷயங்கள் குறித்து நாம் இன்றைக்கு அலச போகிறோம். அதாவது சில நாட்களுக்கு முன்பிருந்து திடீரென்று இந்தியாவில் ஆக்சிஜனுக்கான தேவை அதிகரித்திருக்கிறது. என்னன்னா கிட்டத்தட்ட கொரோனாவை வென்றுவிட்டோம் என்று நினைத்திருந்த நேரத்தில் கொரோனாவுடைய பாதிப்பும் வீச்சும் மட்டுப்பட்டு இருந்த சூழலில் மீண்டும் அதனுடைய 2வது அலை வீச தொடங்கி இருக்கிறது. டெல்லி ஹைகோர்ட் ஐஐடி டெல்லியினுடைய ரிப்போர்ட்டை கோட் பண்ணி சொன்னது போல கொரோனா என்பது இந்த முறை ஒரு அலையாக அல்ல, சுனாமியாக இந்தியாவை தாக்கி கொண்டிருக்கிறது. இதுல வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா இதுலயும் ரொம்ப சென்சிட்டிவா பேசுறது. இவ்வளவு ஆபத்தான சூழல்ல, ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு இக்கட்டான நிலையில நம்ம இருக்கிறப்ப கூட எல்லாவற்றையும் பதற்றத்துக்குரியதாக, பீதி அடைய செய்வதாக மாற்றிக்கொண்டே போவது, வேண்டுமென்றே பதற்றத்தை அதிகரிப்பது, இது போன்ற ஒரு போக்குகளில் மீடியாக்களும் ஈடுபடுகின்றன, மற்றவர்களும் ஈடுபடுகிறார்கள். ஆக்சிஜனுக்கான தேவை அதிகரித்திருக்கிறது. உடனே அது எப்படி இங்க இன்டர்பிரட் பண்றாங்கன்னா ஆக்சிஜனுக்கான பற்றாக்குறை அதிகரித்திருப்பது போல இவர்கள் திருத்தி சொல்லுகிறார்.
இதுக்கு முன்னால அப்படித்தான். நான் முன்னால கூட ஒரு காணொலியில சுட்டி காட்டியிருக்கேன். நீரவ் மோடியும் விஜய் மல்லையும் தப்பித்து ஓடினார்கள் என்று சொல்வதற்கு பதிலாக தப்ப விடப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டார். அதுபோலவே ஆக்சிஜனுக்கான தேவை அதிகரித்திருப்பதை, பற்றாக்குறை அதிகரித்து விட்டது என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பற்றாக்குறை அதிகரித்திருக்கிறது அப்படின்னா அதனுடைய ரொம்ப நுட்பமான உள்ளார்ந்த பொருள் என்னன்னா, ஏற்கனவே ஒரு பெரிய பற்றாக்குறை தொடர்ந்து இருந்து வந்தது போலவும் இப்போ அது இன்னும் அதிபயங்கர நிலைக்கு போய் கொண்டிருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை கட்டமைக்க ஒவ்வொருவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அதாவது ஒரு தேவை அதிகரிச்சுன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பெருசாலாம் இதுக்கு பெருசா இன்டலெக்சுவலால யோசிக்கணும் அவசியம் இல்லை. சாதாரண ஒரு சின்ன உதாரணம் மூலமா சொல்றேன். நம்ம வீட்டுல ஒரு சின்ன ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஒரு பையன் இருக்கா, 3 பேர் இருக்கு. அப்போ 3 பேருக்கு உண்டான தேவை, அது என்ன தேவையோ அந்த அளவுக்கு தான் ஒரு காய்கறியோ மற்றதோ இருக்கும். சரி, 3 பேருக்கு சேர்த்து இந்த காய் இவ்வளவு அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிருப்போம். திடீரென்று வீட்டுக்கு சொல்லாமல் நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், விருந்தினர்கள் வந்துடுறாங்க. வந்துட்டா அப்ப என்ன ஆகும்? இருக்கிற காய்கறியை வச்சு செய்ய முடியாது. ஏன்னா கூடுதலா 2 பேர் வந்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துல காய்கறிக்கான ஒரு தேவை அதிகரிக்குது. உடனே பையனை கூப்பிட்டு பக்கத்துல இருக்க கடையில போய் வாங்கிட்டு வராங்கிறாங்க. அவன் வாங்கிட்டு வரான். இப்போ இந்த காய்கறிக்கான தேவை அதிகரிச்சிருக்குன்னு இதை புரிஞ்சுக்கிறதா, இல்லாட்டி இவர்கள் வீட்டில் மாபெரும் காய்கறி பற்றாக்குறை, கத்தரிக்காய் பற்றாக்குறை, புடலங்காய் பற்றாக்குறை, எனவே இதை சமாளிப்பதற்காக அவருடைய மகன் கடைக்கும் ஏறி இறங்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லுவீங்களா? தேவைக்கும் பற்றாக்குறைக்கும் தெளிவான வித்தியாசம் உண்டு. நேற்றைக்கு வரைக்கும் இது போன்ற தேவை இல்லாமல் இருந்தது. ஏன்னா கொரோனா கட்டுக்குள்ள இருந்தது. அப்போ இங்கு உற்பத்தி செய்யப்பட்ட ஆக்சிஜன் நமக்கு போதுமான அளவுக்காக இருந்தது. அதனால பிரச்சனை இல்லாமல் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகாமல் போய்கொண்டே இருந்தது. திடீரென்று யாரும் எதிர்பார்க்கல இந்த தேதியில இந்த விதமாக கொரோனா ஒரு மாபெரும் 2வது தாக்குதலை நிகழ்த்தும் என்று யாருக்கும் தெரியாது. ஏன்னா விஞ்ஞானிகளுக்கு சவாலாக இருக்கக்கூடிய விஷயம். எப்போ அது எப்படி வருதுன்னு தெரிஞ்சாதான் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடுவோமே. எந்த நாட்டுக்குமே அது தெரியாது. சோ அப்படி இருக்கும் பொழுது புதிதாக திடீரென்று ஒரு பேரலையாக, ஒரு சுனாமியாக அதனுடைய 2வது வீச்சு வருகிற போது, அப்போ அதற்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு ஆக்சிஜன் ரொம்ப தேவைப்படுகிறது திடீரென்று. அப்போ இம்மீடியட்டா நம்ம உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியிருக்கிறது. உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படின்னா அதற்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். இதுவரைக்கும் இந்த மாதிரி கொரோனா எதையுமே நம்ம நாடு பார்த்தது கிடையாது. அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜி பூம்பான்னு சொல்லிட்டு ஒரு நொடியில எல்லாமே வந்துடாது. அப்போ அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் டைம் ஆகுது. ஏற்கனவே நாம் 2வது அலையை எதிர்பார்த்தோம். மார்ச் மாதத்திலே பிரதமர் பேசுகிற போது 2வது அலை எப்போது வேண்டுமானாலும் வரும், ரொம்ப கவனமாக இருங்கள் என்று எச்சரித்திருக்கிறார். அதற்கேற்றபடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த 2வது அலை என்பது இந்த லெவலுக்கு இருக்கும்னு சொல்லி அதனுடைய மேக்னிடியூட், அதனுடைய அளவு ஓரளவு கரெக்டாக யூகிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த முறை வீசியது 2வது அலை என்ன, சுனாமி. இவ்வளவு ஒரு பேரலையாக வந்து இது தாக்கும் யாரும் எதிர்பார்க்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் முதல்ல கொஞ்சம் இனிஷியலா திணறி இருக்கோம். திரும்ப அதை சரி பண்ணுவோம். எப்படி இதுக்கு முன்னால கொரோனா வென்றோமோ அது போல. உடனே ஆக்சிஜன் பற்றாக்குறை, இதற்கு அவர் பொறுப்பேற்க வேண்டும், இவர் பொறுப்பேற்க வேண்டும், மோடி பதவி விலக வேண்டும். மோடி பதவி விலகிட்டா கொரோனா போயிருமா? என்ன பேசுவது என்றே இல்லாமல் இதுல அதாவது ஆக்சிஜன் உற்பத்தி தொடர்பாக, ஆக்சிஜனை இன்னும் அதிகரிக்க வேண்டிய தொடர்பாக ஏற்கனவே மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஆனால் மாநில அரசுகள் அதற்கு சரியான ஒத்துழைப்பு தந்ததா என்பது பரிசீலிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த மருத்துவங்கிறது எக்ஸ்க்ளூசிவா மத்திய அரசு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, அது கன்கரண்ட் லிஸ்ட்ல வருது. கன்கரண்ட் லிஸ்ட்ல மொத்தம் 47 ஐட்டம் வருது. அது 26வது ஐட்டமாக மெடிக்கல் அண்ட் லீகல் அண்ட் அதர் ப்ரொஃபஷன் அப்படின்னு மாநில அரசுக்கும் வருகிறது, மத்திய அரசுக்கும் வருகிறது. ஆக 2 பேருக்குமே பங்கு உண்டு. இதுல சில தகவலுக்காக ஒன்றை இங்கே நம்முடைய நேயர்கள் முன்னால வைக்க விரும்புகிறேன். என்னன்னா 2020 ஏப்ரல் 7ஆம் தேதி ஆக்சிஜன் உற்பத்திக்கான தேவையை வலியுறுத்தி மத்திய அரசு தரப்பில் எல்லா மாநில அரசுகளுக்கும் சுற்றறிக்கையை அனுப்பப்பட்டது.
அந்த சுற்றறிக்கையில அது எப்படின்னா சப்ஜெக்ட் அப்படின்னு போட்டு அது என்ன போட்டிருந்ததுன்னா கிராண்டிங் பெர்மிஷன் டு மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜன் டு மேனுஃபேக்சர் ஃபார் மெடிக்கல் யூஸ் இன் த லைட் ஆஃப் கோவிட்-19. அதாவது இந்த கோவிட்-19 சிச்சுவேஷனை மனதில் கொண்டு தொழிற்சாலை ஆக்சிஜன் தயாரிக்கக்கூடிய அந்த மேனுஃபேக்சரர்ஸ் வந்து மெடிக்கல் ஆக்சிஜனும் தயாரிப்பதற்கு அனுமதிப்பது தொடர்பாக அப்படின்னு சொல்லி இதுல வந்திருக்கு. அந்த கடிதத்துல கடைசி பேரா அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு டேக் ஆக்ஷன் as above in the public interest for granting license to the manufacturers of industrial oxygen to manufacture oxygen for medical use in the light of COVID-19. இது வந்து யாரு அனுப்பிச்சிருக்கா அப்படின்னா ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா டாக்டர் விஜி சோமானி. அனுப்பிச்ச தேதி கடந்த ஆண்டு 2020 ஏப்ரல் 7ஆம் தேதி. இப்போ நான் வாசித்ததனுடைய தமிழாக்கம், யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு டேக் ஆக்ஷன் as above in the public interest, அதாவது பொதுமக்களுடைய நலன் கருதி நீங்கள் தயவு செய்து இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அது என்ன நடவடிக்கை அப்படின்னா, ஃபார் கிராண்டிங் லைசன்ஸ் டு மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜன் டு மேனுஃபேக்சர் ஆக்சிஜன் ஃபார் மெடிக்கல் யூஸ். அதாவது மருத்துவ ஆக்சிஜன், மருத்துவ ரீதியாக பயன்படுத்தத்தக்க ஆக்சிஜனை தயாரிப்பதற்கான லைசன்ஸை இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜன் தயாரிச்சுட்டு இருக்க மேனுஃபேக்சரர்ஸ்க்கு தருவது தொடர்பாக நீங்க வந்து விரைவில் நடவடிக்கை எடுக்கணும், அவர்களுக்கு லைசன்ஸ் தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே 2020 ஏப்ரல்லேயே அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ அப்போது இருந்தே இந்த மெடிக்கல் ஆக்சிஜனுடைய தேவை உணரப்பட்டு அதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபட்டிருந்தது. அதோடு மட்டுமல்ல 2021 ஜனவரி 5ஆம் தேதி அன்னைக்கு வந்து 162 மெடிக்கல் ஆக்சிஜன் ஜெனரேஷன் பிளான்ட் அதை கட்டுவதற்கு மத்திய அரசு அறிவுறுத்தி இருந்தது. அதோடு மட்டுமல்ல அதற்காக 201.5 கோடி ரூபாய் மத்திய அரசால் ஒதுக்கப்பட்டது. இந்த ஒரு திட்டத்தின் கீழே, அதாவது மொத்தம் வந்து 162 மெடிக்கல் ஆக்சிஜன் ஜெனரேஷன் பிளான்ட் கட்டுறதுக்காக, இதன் கீழ் டெல்லி கவர்மெண்ட் தன்னுடைய வரம்புக்குள்ள 8 பிளான்ட் கட்டுறதுக்கான தொகை அதற்கு தரப்பட்டது. அதே போல மகாராஷ்டிரா அரசு 10 ஆக்சிஜன் பிளான்ட் கட்டுவதற்கான தொகை தரப்பட்டது. ஆனால் இந்த துரதிர்ஷ்டம் என்ன தெரியுமா, டெல்லியில 8 பிளான்ட் கட்டுறதுக்கான தொகையை பெற்றுக்கொண்ட டெல்லி அரசு ஒரே ஒரு ஆக்சிஜன் பிளான்ட்டை மட்டும் கட்டி, மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அதை கூட செய்யல. தெரியும், மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு 10 பிளான்ட்டுக்கான பெர்மிஷன் தரப்பட்டது, அதற்கான தொகை தரப்பட்டது மத்திய அரசால். ஆனால் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அதுக்கு அந்த சைட்லயும் கவனிக்கல. ஏன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இந்த கொரோனாவை தாண்டி நிறைய அவங்களுக்கு வேற அஜெண்டா. அவங்களுக்கு வந்து கங்கனா ரனாவத்தினுடைய ஆபீஸை இடிக்கலாமா, தன்னை விமர்சிக்கிறவங்க யார் யாரை துன்புறுத்தலாம், இது ஒன்றுதான் அதற்கு நினைவாக இருந்தது. அது கொரோனாவை பற்றி இன்றைக்கு இருக்கிற மாநில அரசுகளிலேயே பெருமளவு கொரோனாவை கட்டுப்படுத்த தெரியாமல் தொடர்ந்து தடுமாறி கொண்டிருக்கிற ஒரு அரசு உண்டு அப்படின்னா அது மகாராஷ்டிரா அரசு. சோ இப்படி இருக்கிற பொழுது இதற்கான தொகையும் தந்து நீங்கள் இத்தனை கட்டலாம்னு சொல்லி பெர்மிஷன் தந்ததுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் கட்டாமல் போனது யார் குற்றம்? இன்னைக்கு வந்து டெல்லி அரசு அவங்களுக்கு கொடுத்த அந்த பெர்மிஷன் படியும் கொடுத்த தொகையின் படியும் கரெக்டா 8 ஆக்சிஜன் பிளான்ட்டை கட்டி இருந்தா இன்னைக்கு டெல்லியில இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல இந்த அளவுக்கு ஏற்பட்டு இருக்குமா? ஆக்சிஜன் கூடுதல் தேவையினால அவங்க திணறி இருப்பாங்களா? இன்னைக்கு கங்காராம் ஹாஸ்பிட்டலுக்கு ஆக்சிஜன் கிடைச்சிருக்கும், மற்ற மருத்துவமனைகளுக்கு ஆக்சிஜன் கிடைத்திருக்கும். இதேதான் மகாராஷ்டிராக்கு 10 பிளான்ட்டுக்கான பெர்மிஷன், அதற்கான தொகை கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒன்று கூட கட்டல. அவ்வளவு தூரம் அலட்சியமாக இருந்திருக்கிறார். ஒருவேளை அப்படியெல்லாம் கட்டி அந்த விஷயத்தை சரியா செஞ்சுட்டா அதனால மோடிக்கு கிரெடிட் போயிருமோன்னு பாக்குறாங்களா என்னன்னு தெரியல. இங்க வந்து பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா,
கொரோனாவை நான் ஏற்கனவே சொன்னேன், கொரோனாவை வெல்லுவது என்பது இந்தியாவின் வெற்றி, அது மோடியின் வெற்றின்னு சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க. அதே போல கொரோனால எப்படியாவது தோக்கணும் நம்ம அப்படின்னு ஒரு சில அரசியலுக்கு உள்ளூர் ஆசைப்படுகின்றனர். என்னன்னா அந்த தோல்வியை மோடியின் தோல்வி ஆக்கிடலாம் அப்படின்னு. சோ வெற்றினாலும் மோடியின் வெற்றியாக பார்க்கிற ஒரு மோசமான பார்வை, தோல்வி என்றால் அது மோடியின் தோல்வியை போல பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. மொத்தத்துல அரசியல் இங்கே விளையாடி கொண்டிருக்கு. இந்த அரசியலுக்கு மத்தியில கொரோனாக்கு மத்தியில நாம, இது எப்படிப்பட்ட ஒரு மோசமான வளையத்துக்குள் நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த மாநில அரசுகள்ல இப்படி ஒரு பொறுப்பு இல்லாமல் இப்படி இருக்கு, அதே நேரத்துல மெச்சத்தக்க விதத்துல, பாராட்டத்தக்க விதத்துல ஒரு மாநில அரசு இயங்கிக் கொண்டிருக்கு. அதுதான் ஒடிஷா. நவீன் பட்நாயக்கினுடைய கவர்மெண்ட் மிகச் சிறப்பாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்க தமிழ்நாட்டுல வந்து ஒடிஷா இல்லாட்டி பீகார்காரங்க நம்ம கிண்டல் அடிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அங்க ஒடிஷா சத்தமே இல்லாம, பொதுவா நவீன் பட்நாயக் தேர்தல் நேரம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்துல அரசியலே பேச மாட்டார். அவர் வளர்ச்சி அரசியலை மட்டுமே பேசக்கூடிய ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி. மோரார்லஸ் அவர் வந்து ஒரு மோடியை போல. இத்தனைக்கும் ஒடிஷால இன்னைக்கு பிஜேபியும் அவருடைய கட்சியும் தான் பிரதான எதிரிகள். ஆனால் தேர்தலை தவிர்த்து வேற எந்த சந்தர்ப்பத்தில் அவர் எதிரி போலவே நடந்து கொள்ள மாட்டார். அந்த இடத்துல அவர் மாநில நலன், அதை விட்ட தேசிய நலன், இந்த ரெண்டு வரம்புக்குள்ளேயே அவர் தன்னை கொண்டு செலுத்தி கொண்டே போகக்கூடிய அவர் பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே அலர்ட் ஆகி தேவையான ஆக்சிஜன் பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு மிகச்சிறப்பாக உற்பத்தி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கொரோனாவுடைய முதல் அலை வீசிய போது ஒடிஷா முழுவதும் சேர்ந்து எவ்வளவு ஆக்சிஜன் நுகரப்பட்டதோ, கன்சியூம் செய்யப்பட்டதோ, அது மாதிரி 3 மடங்குக்கு மேல் இன்றைக்கு அங்கு உற்பத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நவீன் பட்நாயக்க வாலண்டரியா வந்து நான் உங்க மாநிலத்துக்கு உதவுகிறேன் என்று பல மாநில முதல்வர்களுக்கு அவர் ஆஃபர் பண்றார். அவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலோடு பேசியிருக்கிறார், மோடியோடு பேசியிருக்கிறார். ஒடிஷாவுக்கு காலி டேங்கரோட தெலுங்கானால இருந்து லாரியா போயிருக்கு, டேங்கர்ஸ் ஃபுல்லா போயிருக்கு ஆக்சிஜன் நிரப்பி கொண்டு வருவதற்காக. அதே போல டெல்லிக்கு ஆக்சிஜன் தருவதற்கு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். இப்போ வரைக்கும் ஒடிஷால இருந்து 200 டன் ஆக்சிஜன் பல்வேறு மாநிலங்களுக்கு விநியோகிக்கப்பட்டு இருக்கிறது. எவ்வளவு பெரிய காரியத்தை சட்டம் இல்லாமல், எந்த ஒரு விளம்பர ஆசையும் இல்லாமல், இதுக்கு நான் காரணம் நீ காரணம் கையெல்லாம் காட்டாமல் எவ்வளவு சின்சியராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இத்தனைக்கும் ஒடிஷாவும் கொரோனானால அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு, அதையும் அவர் மேனேஜ் பண்ணுகிறார், வெற்றிகரமாக மேனேஜ் பண்றார். அதே நேரத்துல மற்ற மாநிலத்துக்கும் அவர் உதவியாக இருக்கிறார். இது உண்மையிலேயே இன்னைக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக ஒடிஷா மாறிக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்துல இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல ஆக்சிஜன் பிளான்ட் அதுல வந்து திடீர்னு ஸ்டெர்லைட் வந்து நாங்க அந்த ஸ்டெர்லைட்டை திறக்கிறதுக்கு அனுமதி தந்தால் நாங்க எங்க யூனிட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பிளான்ட் மூலமா ஒரு நாளைக்கு 1000 மெட்ரிக் டன் அளவுக்கு நாங்கள் ஆக்சிஜனை உற்பத்தி இலவசமாக தருகிறோம் என்று அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதுல உச்ச நீதிமன்றம் அதை கன்சிடர் பண்ண சொல்லிட்டு, ஏன்னா இன்னைக்கு நாட்டுக்கு முழுக்க ஆக்சிஜன் தேவைப்படுது, ஆக்சிஜன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இதை கன்சிடர் பண்ணா என்ன, ஏன் அவ்வளவு வேண்டாம், ஸ்டெர்லைட்டை கொடுக்கறதுல உங்களுக்கு வேதாந்தா குழுமத்திட்ட கொடுக்கறதுல உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு, ரிசர்வேஷன் இருக்குன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஏற்று நடத்துவேன், அதையாவது பரிசீலிங்க அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தை சொல்லி பார்த்தார். அதுக்கப்புறம் தூத்துக்குடி கலெக்டர் ஆபீஸ்ல மக்கள் கருத்து கூட்டம் நடந்தது, அங்க அமளிதுமளி ஆயிற்று. கடைசியில மொத்தத்துல ஆக்சிஜன் பிளான்ட்டை இயக்கக்கூடாது, ஸ்டெர்லைட்டை ஆக்சிஜனுக்காக கூட பயன்படுத்தக்கூடாது என்று முடிவெடுத்திருக்கிறார். அதாவது அது உச்ச நீதிமன்றத்தில் ஆர்குமெண்ட் போறப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் லாயர் CS வைத்தியநாதன் அவர் வந்து 2018 எஜிடேஷன் தூத்துக்குடியில் நடந்தது, மற்ற துப்பாக்கிச்சூடு, இந்த விஷயத்துல அவர் விவரிக்கிறார். அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் பாப்டே கேட்கிறார், நீங்க வந்து இன்னைக்கு இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பத்தி பேசுறீங்க, ஆனா எஸ்டர்டே தமிழ்நாடு டிட் நாட் சே எனிதிங் அபவுட் லா அண்ட் ஆர்டர். ஆனா நேற்றுக்கு சட்ட ஒழுங்கை பத்தி உங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுவுமே சொல்லலையே, பீப்புள் ஆர் டையிங்,
மக்கள் வந்து செத்து கொண்டு இருக்கிறார்கள். பட் ஸ்டேட், ஆனால் உங்கள் அரசு சேஸ் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி இங்கே பேசிக் கொண்டிருக்கிறது. இவர் வந்து யார், சீஃப் ஜஸ்டிஸ் அவ்வாறு சொல்லுகிறார். அப்போ one of the victims of the environmental issue caused by the Sterlite plant argued that instead of Vedanta, Tamil Nadu government can run the plant. அதுல பாதிக்கப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையினால பாதிக்கப்பட்ட ஒருவருடைய தரப்புல ஒரு வாதத்தை வைக்கிறப்போ, வேதாந்தா குழுமத்துக்கு பதிலாக தமிழ்நாடு அரசு இந்த ஆக்சிஜன் பிளான்ட்டை ரன் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்போ போராட்டக்காரர்கள், அதாவது ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடியவர்களின் தரப்பில் வாதாடிய மூத்த வழக்கறிஞர் கொலின் கொன்சால்வஸ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாடு ஹேஸ் சர்ப்ளஸ் ஆக்சிஜன், தமிழ்நாட்டில் தேவைக்கு அதிகமாகவே ஆக்சிஜன் இருக்கு, அதனால அதை உற்பத்தி செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. எப்படி பாருங்க, ஏன் உற்பத்தி செஞ்சா என்ன, தமிழ்நாட்டில் உற்பத்தியால் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பயன்படும், ஏன் மற்ற மாநிலத்துக்குலாம் கொடுத்து உதவக்கூடாதா? இப்போ ஒடிஷா வந்து 200 டன்னு கொடுத்துருக்கு, நம்மளும் கொடுத்துருக்கோம், ஆந்திராவுக்கு தெலுங்கானாவுக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் அங்கே ஆர்குமெண்ட், போராட்டக்காரர்கள் தரப்புல வைக்கப்பட்ட ஆர்குமெண்ட், தமிழ்நாட்டில் ஏற்கனவே சர்ப்ளஸ் இருக்கு, அது போதும். இப்ப சர்ப்ளஸ் மிஞ்சக்கூடிய அளவுக்கு எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய சுனாமி, ஒரு இப்பவே அப்படித்தானே போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி கொரோனா ரொம்ப தீவிரமா வந்தா அன்னைக்கு என்ன செய்ய போறோம்? ஏற்கனவே வந்து நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்கே யோசிச்சு எவ்வளவோ செய்தும் கூட சமாளிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப அலாமிங்கா சிச்சுவேஷன் இருக்கு. அப்படிங்கிறப்போ இப்போதைக்கு நமக்கு சர்ப்ளஸா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ளசன் மூட்ல இழுக்க முடியுமா? அது வேற விதமா ஆயிட்டா அப்ப என்ன செய்வோம்? வேற விதமா ஆயிட்டா என்ன செய்யறதுங்கிற அந்த கோணத்திலையும் தானே யோசிச்சு நம்ம பிளான் பண்ணணும். அப்படிங்கிறப்போ இந்த பிளான்ட்டை இயக்கத்துல என்ன பிரச்சனை இருந்துரும்? அந்த சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ரொம்ப வருத்தத்தோட சொல்றாரு, we have no problem if தமிழ்நாடு கவர்மெண்ட் டேக்ஸ் ஓவர் த பிளான்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இதை டேக் ஓவர் பண்ணாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. the whole point of exercise is people in the country need oxygen. இப்போ இந்த டயத்துல இந்தியாவில் அத்தனை மக்களுக்கும் ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. we are not bothered who runs the plant, it is Vedanta or A, B, C, let தமிழ்நாடு run the plant. அதனால இந்த பிளான்ட்டை, இந்த இதை வந்து யார் ரன் பண்றாங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆக்சிஜன் வேணும், அது முடியுமா அப்படி. அதுக்கப்புறம் திரும்ப சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லுங்க, இஃப் யூ ஹேவ் ப்ராப்ளம் வித் வேதாந்தா யூ வில் லெட் பீப்புள் டை அப்படின்னு கேள்வி. உங்களுக்கு வேதாந்தா அந்த குழுமத்தோட பிரச்சனை இருக்குனால மக்கள் சாகட்டும்னு விட்டுறலாமா? அவ்வளவுதானா? அப்படி ஆகட்டுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட கேட்கிறார். இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்புல துஷார் மேதா அப்பியர் ஆனார். அவர் சொன்னார என்னன்னா, இன்னைக்கு வந்து ஆக்சிஜன்கிறது இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது, அதனால இப்போ தமிழ்நாடு பிளான்ட் கெப்பாசிட்டி 1000 மெட்ரிக் டன். ஸோ வி ஆர் நாட் பாதர்ட் வெதர் வேதாந்தா ரன்ஸ் இட் ஆர் தமிழ்நாடு கவர்மெண்ட். தமிழ்நாடு கவர்மெண்டா அல்ல வேதாந்தா யாரு இந்த பிளான்ட்டை ரன் பண்றாங்க பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. why should not we utilize the plant அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படிங்கிறப்போ நம்ம இந்த பிளான்ட்டை ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போ கலெக்டர் ஆபீஸ்ல அவங்க எல்லாம் கூடி பேசினதுல எந்த காரணத்தை கொண்டு ஸ்டெர்லைட்டை உள்ள விடுறதோ இல்லை. ஸோ ஆக்சிஜனே கிடைக்கலனாலும் பரவாயில்லை, இந்த ஸ்டெர்லைட் வரக்கூடாதுன்னு ஒரு நல்ல முடிவை எடுத்து வச்சிருக்காங்க எல்லாருமே. என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்டெர்லைட் மேல இவ்வளவு குறை சொன்னோம், பாதிப்பு ஏற்படுது பாதிப்பு. தற்செயல ஸ்டெர்லைட் வச்சு ஒரு நல்ல காரியம் நடக்கும்னா அதை அனுமதித்திருக்கலாம், அது சில முன்னிபந்தனைகளோட செய்திருக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த ஸ்டெர்லைட் நிர்வாகம் ஆக்சிஜன் ப்ரொடக்ஷனை தவிர்த்து வேறு எதையும் செய்யக்கூடாது. இரண்டாவது, அந்த மாதிரி ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்றது கூட இந்த ஒரு குழுவுக்கு கீழே அதனுடைய கண்காணிப்பின் கீழ் மட்டுமே அது செய்ய வேண்டும். இந்த கொரோனாவுக்கு ஒட்டி ஆக்சிஜன் தேவை எத்தனை காலம் இருக்கோ அத்தனை காலம் மட்டுமே அது செய்ய வேண்டும், அதுக்கப்புறம் அது வெளியேறிடணும். இதை கண்காணிக்கும் குழுவில் அரசு தரப்பினரும் இருக்கணும், போராட்ட குழுவினரும் இருக்கணும். இந்த மாதிரியா சில கண்டிஷன்ஸை போட்டு போராட்டக்காரர்களை மேற்பார்வையிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி
அவர்களுடைய மேற்பார்வையிலேயே ஆக்சிஜன் உற்பத்தியை நாம் ஊக்குவித்திருக்கலாம். இப்ப எத்தனை காலம் ஆக்சிஜன் தேவையோ அத்தனை 4 மாசம், அடுத்த 4 மாசத்துக்கு தேவைப்படுதோ அது வரைக்கும், அதுக்கப்புறமா அவங்களை திரும்ப வெளியில போக சொல்லலாம். இப்படி ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்து ஸ்டெர்லைட்டை வச்சே நமக்கு தேவையான ஆக்சிஜனை பெற்று அதை பயன்படுத்தி இருக்க முடியும் ஒட்டுமொத்தமா. ஏன்னா ரொம்ப ஒரு டைட்டான ஒரு சிச்சுவேஷன். இந்த டயத்துல வேண்டாம்னு நிராகரிக்கிறதுக்கு பதிலாக கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் அந்த விஷயத்துல கோட்டை விட்டு விட்டோம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனா அதே நேரத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆக்சிஜன் உட்பட எதிலும் தனக்கு பற்றாக்குறை இல்லை என்பதை சொல்லி இருக்கிறது. ஏப்ரல் 22ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்துல அது தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, அப்புறம் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அவர்கள் தாங்களாகவே முன்வந்து நடத்தின ஒரு வழக்குல தமிழ்நாடு அரசு சில தகவல்களை தெரிவித்திருக்கிறது. அது என்னன்னா, ரெம்டெசிவிர் மருந்தை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில மட்டும் 31,000 குப்பிகள் இருக்கின்றன. தனியார் மருத்துவமனைகள் கேட்டால் ரூபாய் 4,800 வெளி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அந்த குப்பிகளை ஜஸ்ட் ரூபாய் 783க்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆக்சிஜனை பொறுத்தவரை தமிழகத்தில் நாள் ஒன்றுக்கு 400 டன், புதுச்சேரியில நாள் ஒன்றுக்கு 150 டன் உற்பத்தி செய்கிறோம். ஆக்சிஜன் ஆல்ரெடி 1167 டன் கையிருப்பு இருக்கிறது. தற்போது ஆக்சிஜனுடைய தேவை என்பது தமிழகத்தை பொறுத்தவரை 250 டன் மட்டுமே. இதற்கிடையில் ஆந்திரம் மற்றும் தெலுங்கானாவுக்கு 65 டன் ஆக்சிஜன் அனுப்பி இருக்கிறோம். அதனால் தமிழ்நாட்டுக்கு எந்த பற்றாக்குறையும் ஏற்பட்டு விடவில்லை. இவ்வாறு தமிழக அரசு சொல்லியிருக்கிறோம். இந்த தகவல் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதுதான். இந்த அளவுக்கு ஒரு சேஃபர் ஜோன்ல நம்ம இருக்கோம்னா அது உண்மையிலே சந்தோஷம் தான். ஆனா அதே நேரத்தில் ஸ்டெர்லைட்ல உற்பத்தி பண்ணியிருந்தால் நம்முடைய நுகர்வு போக இன்னும் பல மாநிலங்களுக்கு நாம் உதவி செய்திருக்கோம். எல்லா மாநிலத்தை சேர்ந்தவர்களும் நம் நாட்டவர்கள், நம்முடைய உடன்பிறப்புகள் தான். அதனால அவர்களுக்கு உதவி செய்த அந்த மன திருப்தி நமக்கு கிடைத்திருக்கும். அதை கோட்டை விட்டு விட்டோம் என்கிற ஒரு வருத்தம் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாடு சைட்ல இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு ஃபால்ட் என்ன அப்படின்னா, தடுப்பூசிகளை நிறைய நாம் வீணடிக்கிறோம். கிட்டத்தட்ட மோர் தென் 10% வீணடிக்கப்படுவதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஒருவர் பெற்ற தகவலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல தடுப்பூசி பற்றாக்குறை, தடுப்பூசி போதுமான அளவு கிடைப்பதில்லை என்பது போல ஒன்று கிளப்பி விடப்படுகிறது. ஆனால் கிடைத்த தடுப்பூசியை இப்படி வீணடித்துக் கொண்டிருப்பதை, கிடைத்த தடுப்பூசி இவ்வாறெல்லாம் வீணடிப்பதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? இப்ப இது சம்பந்தமா சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறார். என்னன்னா, ஒரு பேக்குங்கிறது 10 பேருக்கு போடக்கூடியதாக இருக்கும். அதை ஓபன் பண்ணிட்டா 4 மணி நேரத்துல போட்டாகணும். இப்போ அந்த 4 மணி நேரத்துல 3 பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 பேருக்கு முன்னாடி வேஸ்ட் ஆகத்தானே செய்யும். அந்த மாதிரி வேஸ்ட் ஆகுது. ஆனாலும் வேஸ்ட் குறைக்கிறதுக்கு நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லுகிறார். பட் அதே நேரத்துல ரொம்ப ரீசெண்டா ஐசிஎம்ஆருடைய நிபுணர் ஒருவர் பேசுகிறப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். கேரளத்தில் ஒரு தடுப்பூசி கூட வீணடிக்கப்படுவதில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. இப்ப இங்கே இந்த மாதிரி இந்த காரணத்தினால வீணடிக்கப்பட்டா இதே காரணம் அங்கேயும் இருக்கும்ல. அப்புறம் அந்த மாநிலத்துல மட்டும் எப்படி ஒரு தடுப்பூசியை கூட வேஸ்ட் பண்ணாம ப்ராப்பரா யூஸ் பண்றாங்க? இல்ல, அப்படி ஒரு கிரெடிட் கேரளாவுக்கு இருக்குன்னா கேரளாவுக்கு இங்க இருக்கக்கூடிய 2-3 டாக்டர்ஸ் பேனல் அனுப்பிச்சு அங்க அவங்க எப்படி பண்றாங்கன்னு கூட போய் பார்த்து வரலாமே. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு தடுப்பூசியும் உயிர்காக்கும் மருந்து, அதற்கு சமமானது. ஒவ்வொரு தடுப்பூசியில ஒரு சொட்டு கூட இன்னைக்கு வீணடிக்கப்படக்கூடாது. அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு 10% 12% வீணடிக்கிறோம்னா அது நினைத்தே பார்க்க முடியாத வீணடிப்பு, அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்புறம் இவ்வளவு தூரம் வீணடிச்சுட்டு மத்திய அரசு அங்க இருந்து தள்ள இங்க பற்றாக்குறை சொல்லிட்டு இருக்கிற காரணம் என்ன? அது அர்த்தமே இல்லை. அப்படின்னா இப்போ இங்க வந்து தடுப்பூசியில ஒரு பற்றாக்குறை நிலவுவதாக ஒன்று கிளப்பி விடப்படுகிறது இல்லையா? அப்படின்னா அந்த பற்றாக்குறைக்கு இந்த வீணடிப்பது காரணமா என்கிற கேள்வியும் சேர்ந்து பக்கத்தில் இருக்க கேரளாவில் வீணடிக்கப்படுவதே இல்லை என்று ஐசிஎம்ஆர் நிபுணர் கூறுகிறார்.
அப்படின்னா அது எப்படி அவங்க மட்டும் அப்படின்னா எதுக்கு நிச்சயமா அந்த அளவுக்கு ஒரு ஊசியை கூட வேஸ்ட் பண்ணாம அங்க போடுறாங்கன்னா நிச்சயமா கேரளால தேர் மஸ்ட் பி எ சிஸ்டம். அங்க என்னமோ ஒண்ணு இருக்கு, ஒரு கரெக்டா ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் அடாப்ட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அங்க வந்து ஒரு இன்ஜெக்ஷனை கூட அவங்க வந்து ஒரு தடுப்பூசி ஒரு ஒரு வேக்சினை கூட அவங்க வந்து வேஸ்ட் பண்றது இல்ல. அப்படின்னா அது என்னன்னு பார்த்துட்டு வரலாம்ல. அதை விட்டுட்டு நாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த காரணத்துக்காக வேஸ்ட் பண்ணிட்டோம், இனிமேல் வேஸ்ட் பண்ண மாட்டோம்னா ஒரு வீணடிப்புக்கு காரணம் இருந்தால் ஓகேயா, காரணம் இருக்குங்கிறதுக்காக வேஸ்ட் பண்ணிடலாமா? அந்த காரணம் கூட இருக்கக்கூடாது இல்ல இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல. ஏன்னா ஒவ்வொரு தடுப்பூசியுடைய மகத்துவம் மகிமையும் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஒவ்வொன்றும் உயிர் காக்க பிறந்த ஒரு பிறப்பு அப்படிங்கிற ப்ராப்பரா யூஸ் பண்ண வேண்டாமா? ஆனால் இனிமேல் அதுல இருந்து மீண்டு வருவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிமேலாவது கொஞ்சம் தன்னை மாற்றிக்கொண்டு அது முழுமையாக அதை 100% இந்த தடுப்பூசிகளை ஆக்கபூர்வமாக பயன்படுத்திக் கொள்ளும் என்று நாம் நம்புவோம். அதே நேரத்தில் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏகப்பட்ட மெஷர்ஸ் அடுத்தடுத்து நிறைய எடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ மாநில அரசுகளுடைய கோரிக்கையை பரிசீலித்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் மாநில அரசுகளுக்கு கோவேக்சின் அப்புறம் கோவிஷீல்டு தடுப்பூசிகளை இலவசமாக வழங்க முடிவு செய்திருக்கிறார். இப்பதான் கோவிஷீல்டு விலையை அந்த உருவாக்கும் கம்பெனி, அந்த சீரம் கம்பெனி கூட்டியது. கூட்டின உடனே அதை வச்சு ஒரு பெரிய விவாதம், எப்படி கூட்டலாம், என்ன இதை எப்படி மத்திய அரசு அனுமதித்தது. இப்ப அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. மத்திய அரசு அதை வந்து 150 ரூபாய்க்கு கொள்முதல் செய்து மாநில அரசுகளுக்கு இலவசமாக தரும். செலவழிக்கிறது மத்திய அரசு, மாநில அரசுகள் பெறப்போவது இலவசமாக. இதை மத்திய அரசு ரொம்ப கேட்டகாரிக்கலா அனௌன்ஸ் பண்ணிருக்கு. அதே போல ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு விரைவு ரயில்கள், அதுல வந்து ஃபுல்லா ஆக்சிஜன் சிலிண்டர் கேரி பண்றதுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் எப்படின்னா, அந்த ஆக்சிஜனுக்கான தேவை அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறது வெறும் ஆக்சிஜன் உற்பத்தியோட முடியக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை தொட்டு அடுத்தடுத்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. முதல்ல அது வந்து உற்பத்தி அதிகரிக்கணும். உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஏற்கனவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜனை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப தற்காலிகமா அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ஆக்சிஜனுக்கு ப்ரமோட் பண்றதுக்கு அவங்களுக்கு தூண்டணும். அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ஆக்சிஜனை காட்டிலும் லாபம் வந்து இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜன்ல தான் இருக்கணும். அப்ப கொஞ்ச காலத்துக்கு நஷ்டத்தை சகிச்சு கொள்ள சொல்லி அவர்களுக்கு நாம கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கும். சரி, இவ்வளவெல்லாம் தாண்டி உற்பத்தி பண்ணிடுறாங்க. பண்ணினா உற்பத்தி பண்ண அந்த அந்த ஆக்சிஜனை ப்ராப்பரா அந்த டயத்துக்குள்ள கிடைக்கிற மாதிரி எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும். அப்போ அதற்கேற்றபடி போக்குவரத்து எல்லாமே ரொம்ப தெளிவா சீரமைக்கப்பட்டிருக்கணும். அந்த அப்படின்னா எல்லா விதமான போக்குவரத்து முறைகளையும் கையாள வேண்டியிருக்கும். நீங்க வந்து ஒரு ட்ரெயின்ல ஆரம்பிச்சு ஏர் லிப்டிங் வரைக்கும் எல்லாமே தேவைப்படும். அதுக்கு தேவைப்பட்ட உடனேக்கு உடனே அனுப்புறதுக்கு ஏற்றபடியாக சில விஷயங்கள் அந்த சிஸ்டத்தையே மாற்ற வேண்டியிருக்கும். சோ ஒரு ஆக்சிஜன் ஜெனரேஷன்ல ஆரம்பிச்சு லாஜிஸ்டிக்ஸ் வரைக்கும் அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு சைக்கிள். அத்தனை சைக்கிளுமே ரொம்ப சரியா இருக்கும், பர்ஃபெக்டா இருந்தா. இதுல ஏதேனும் ஒரு சைக்கிள்ல ஒரு கோளாறு ஏற்பட்டாலும் எல்லாமே சொதப்படும். இப்ப ரீசெண்டா மத்திய பிரதேஷ்ல திடீர்னு ஆக்சிஜன் தேவைப்படுது, உரிய நேரத்துல வந்து சேரல. ஆனா அப்பவே வண்டி கிளம்பிருச்சு. என்னன்னு பார்த்தா உடனே அதை கொண்டுறதுக்கு டக்குனு இம்மீடியட்டா போலீஸ் போறாங்க, எல்லாம் ட்ரை பண்றாங்க. என்னன்னா வந்துட்டு இருந்த வண்டி ஒரு இடத்துல பழுதாகி நின்று போச்சு. ஆக்சிஜன் ஒரு இடத்துல இருந்து அனுப்பிச்சாச்சு ப்ராப்பரா, அந்த டயத்துக்கு ஏத்தியாச்சு ப்ராப்பரா, வந்து சேர்ற டயத்துல ஒரு இடத்துல நின்று போச்சு. இப்ப இது யார குத்தம் சொல்ல முடியும்? அதுக்கப்புறம் இம்மிடியட்டா அந்த வண்டியில இருந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எடுத்துட்டு போலீஸ் ஓடி வராங்க. ஆனா வர்றதுக்குள்ள இங்க எல்லாமே வேற விதமா முடிஞ்சு போச்சு ஹாஸ்பிட்டல். சோ இது ஒரு பெரிய சைக்கிள். நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பரை பார்த்து டிவியை பார்த்து இவட்ட இது என்ன ரொம்ப ஈஸியா விமர்சனம் பண்ணிட்டு போயிடுவோம். அந்த மாதிரியான விஷயம் அல்ல, அவ்வளவு கடினமான செயல். இதையும் நாம் எதிர்கொண்டு வெற்றி பெற முனைந்து இருக்கிறோம். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். இதுல வந்து எல்லோரும் ஒரு மனதாக ஒத்துழைத்து ஏக மனதாக பாடுபட்டு நாம் வந்து இதுல வெற்றியை பெற வேண்டும். இப்போ அதுக்காக இப்போ யூனியன் கவர்மெண்ட் வந்து இப்போ வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய
இந்த தடுப்பூசி தொடர்பானது, உபகரணங்கள் தொடர்பானது, அதே போல இந்த ஆக்சிஜனுக்கான எக்யூப்மெண்ட்ஸை இம்போர்ட் பண்றது, இதற்கான அந்த இறக்குமதி தீர்வை அது 3 மாதங்களுக்கு தள்ளுபடி செய்திருக்கிறது. எந்த ஒரு இறக்குமதி வரியும் கட்டாமல் அந்த பொருளை ரிசீவ் பண்ணலாம். அப்படிங்கிறப்ப அந்த 2 விஷயம், ஒண்ணு வேகமா வேலை நடக்கும், இன்னொன்னு இங்க கிடைக்கக்கூடிய பொருளுடைய விலை குறைவாக இருக்கும். இப்ப இறக்குமதி வரி போட்டாங்கன்னா அந்த விலைக்கு சேர்த்து தான் அந்த எக்யூப்மெண்ட்ல விலை வச்சு வைப்பாங்க, கூடுதல் விலையாகும். அது கடைசியில கஸ்டமர்ஸை பாதிக்கும், பேஷன்ஸை பாதிக்கும். அதனால இது விலையும் குறைவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இதை தாண்டி ராணுவத்தையும் மத்திய அரசு இந்த விஷயத்தில் ஈடுபடுத்தி இருக்கிறது. இப்ப விமானப்படைக்கு சொந்தமான C-17, அப்புறம் 276 ரக கனரக விமானங்கள் 3 காலி ராட்சச கண்டெய்னர்ஸோட மேற்கு வங்கம் போயிருக்கிறது. அங்கு கண்டெய்னர்ல ஆக்சிஜனை நிரப்பிக் கொண்டு டெல்லி உட்பட தேவைப்படுகிற பல்வேறு மாநிலங்களுக்கு சப்ளை செய்ய இருக்கிறது. அதே போல இப்போ நகரும் ஆக்சிஜன் ஆலைகள் அது ஜெர்மன்ல இருந்து வர இருக்கிறது. அது இது ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி வருது. என்னன்னா ஜெர்மன்ல இருந்து 23 நகரும் ஆக்சிஜன் ஆலைகளை இந்தியாவுக்கு கொண்டு வர ராணுவம் முடிவு செய்திருக்கிறது. அடுத்த வாரத்துக்குள் இந்த ஆலைகள் விமானங்கள் மூலம் இந்தியா வந்தடையும். அதுல என்னன்னா ஒரு ஆலையின் மூலமாக நிமிடத்துக்கு 40 லிட்டர் ஆக்சிஜனையும் 1 மணி நேரத்துக்கு 2400 லிட்டர் ஆக்சிஜனையும் உற்பத்தி செய்வது. இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதை இப்போ செய்யறதுக்கான அத்தனை ஏற்பாடுகள் அது ராணுவமே இதை ப்ரொக்யூர் பண்றது, இதற்கான நிதி, இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை ராணுவமே தீர்மானித்துக் கொள்ளலாம் சொல்லி அதற்கு சுயேட்சை அதிகாரமும் வழங்கப்பட்டிருக்கு. இல்லாட்டி அந்த டெசிஷன் மேக்கிங்ல டிலே ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது அது மாதிரியும் அது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு சுயேட்சையான அதிகாரம், நீங்களே தீர்மானிச்சு நீங்களே முடிவு பண்ணி செலவு பண்ணி டக்குன்னு அது முடியுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இவ்வளவு நடந்து கொண்டு இருக்கிறப்போ இங்க என்ன நடந்து கொண்டு இருக்கிற உண்மை, அரசியல்வாதிகளும் சரி மீடியாக்களும் மொத்தமா இதை வைத்து ஒரு அரசியல் நடந்து கொண்டு இருக்கு. பிரைம் மினிஸ்டர் அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர்ஸ் அத்தனை பேரோட பேசுகிறார். அது பிரைம் மினிஸ்டருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் இடையிலான ஒரு தனிப்பட்ட உரையாடல். அந்த உரையாடலை கூட அத்தனை சீஃப் மினிஸ்டர்ஸ் அமைதியா இருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதை NDTV டெலிகாஸ்ட் பண்ணுகிறது. இது பிரைம் மினிஸ்டருக்கு உடனே தகவல் போய் அந்த உரையாடல் நடந்து கொண்டு இருக்கிற போதே அவர் சொல்லுகிறார், அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்து, மரபுகளை மீறி ஒரு பிரைவேட் டாக்கு இதை நீங்க பப்ளிக்கா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு பயம். ஏன்னா அவர் சொன்னபடி ஆக்சிஜன் பிளான்ட்டை நிர்மாணிக்கல, எந்த செயலையும் சரியாக செய்யல. இப்போ இவ்வளவு பெரிய ஒரு பேராபத்துக்கு ஆக்சிஜன் தேவையை சமாளிக்க முடியாமல் போனதுக்கு அவருடைய நிர்வாகம் தான் காரணம்னு வந்துடக்கூடாது. அதுக்காக என்னன்னா ரொம்ப உருக்கமாக உணர்வு பூர்வமாக அந்த பிரைம் மினிஸ்டர்ஸ்ட அவர் வேண்டுகோள் வைக்கிற மாதிரியான பாவனைகளோட அந்த விதமாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். அப்படி அவர் வைக்கக்கூடிய வேண்டுகோளை மக்கள் பார்க்கும் விதமாக செய்யும். பாருங்க, நான் எவ்வளவு தூரம் உணர்வு பூர்வமா அவர்கிட்ட கேட்டேன், நீ மோடி தாங்க செய்யணும், இவருக்கு ஒண்ணும் இல்லையா? டெல்லி கவர்மெண்ட் ஆக்சிஜன் பிளான்ட் அமைக்கிறதுக்கு 8 பிளான்ட் அமைக்கிறதுக்கு பணத்தை கொடுத்திருக்கு, 1 பிளான்ட்டை தான் அவர் அமைத்து இருக்கிறார். இதெல்லாம் ஒழுங்கா செஞ்சதுதான் என்னைக்கு அந்த பிரச்சனை தீர்ந்திருக்கும். இப்போ அவருக்குள்ள இருக்கக்கூடிய குற்ற உணர்வு அது என்னன்னா அந்த பழி அந்த இன்னொருத்தர் மேல, மோடி மேல சுமத்துவதற்கான ஒரு தந்திரமாக அவர் அதை லைவ் டெலிகாஸ்ட் விடுகிறார், பிரைவேட் டாக்க. அதை உடனே சுட்டி காட்டினதும் இனிமேல் நான் அந்த தவறை செய்ய மாட்டேன்னு சொல்லி கையை கூப்பி மோடியிடம் அவர் வருத்தம் தெரிவித்தார். அதற்கு பின்பு அவருடைய சீஃப் மினிஸ்டர் ஆபீஸும் எங்களுக்கு இது ஆஃப் த ரெக்கார்டா ஆன் த ரெக்கார்டான்னு தெரியாது, அதனால நாங்க அப்படி போட்டோம் அப்படின்னு ஒரு பதில சொன்னாங்க. இப்ப மற்ற சீஃப் மினிஸ்டர்ஸ் தானே போட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதானே இருந்தது ஒழுங்கா, இதெல்லாம் வெளியில போகக்கூடாதுன்னு. ஏன் அவர்களுக்கு தெரிஞ்ச இவர்களுக்கு மட்டும் தெரியல? அவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன தகவல் சொன்னார்களோ அதைத்தானே அவர்களுக்கும் சொல்லி இருப்பார்கள். அவர்கள் சரியாகத்தானே புரிந்து கொண்டு இந்த பப்ளிசிட்டி எல்லாம் இல்லாமல் பிரைவேட் டாக்ஸாவே கண்டக்ட் பண்ணாங்க. ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மட்டும் அது புரியல? ஏன் அவருக்கு தேவை பப்ளிசிட்டி. கொரோனானால மக்கள் இறக்கிறது அது துயரம், அதை தாண்டி அவருக்கு தேவை இதை வச்சு ஒரு பப்ளிசிட்டி, இதை வச்சு ஒரு அரசியல்.
இதை தவிர்த்து அவருக்கு வேற எந்த சிந்தனையும் கிடையாது. அதே போல ஒரு இடதுசாரி பத்திரிகை, அது பல பேருக்கு தெரியும், இந்த இணையதள இதழ் தி வயர்னு பேரு. லக்னோல எங்கேயோ ராஜ்நாத் சிங் பேசுறப்போ கொரோனாவை சமாளிக்கிறதுக்கு ராம்சரிதமானஸ் படியுங்க, அதை வச்சு கொரோனாவை நம்ம வெல்லலாம்னு அவர் சொன்னதாக ஒரு தகவல். கடைசியில பார்த்தா அது பொய். இந்த தகவலுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, வேற வழியே இல்லை. இப்போ தி வயர் நாங்க அந்த மாதிரி வெளியிட்ட தப்பு, ஒரு தப்பான சோர்ஸ் மூலமா கிடைத்ததை நம்பி நாங்க வெளியிட்டோம், இதுக்காக ராஜ்நாத் சிங் உங்களுடைய வாசகர்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறோம்னு அவங்க போட்டிருக்காங்க. அது ஒரு இடதுசாரி இணையதளம் தி வயர் அப்படிங்கிறது. இதே போல மணி கண்ட்ரோல்னு ஒரு இணையதள, ரொம்ப பாப்புலரான ஒரு இணையதள மேகசின். அவங்க நாம ஆக்சிஜனை பங்களாதேஷ் உட்பட பல நாடுகளுக்கு ஏராளமா ஏற்றுமதி பண்ணிட்டோம், அதனால் இங்கே பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டது என்று ஒரு பொய்யான தகவலை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அரசு அதை ரெஃப்யூட் பண்ணி இது முழுக்க முழுக்க தப்பான செய்திங்க, மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜனை ஒழிய மெடிக்கல் ஆக்சிஜன் கிடையாது, இந்த ரெண்டு ஆக்சிஜனுக்கு வித்தியாசம் உண்டு, இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜனை இந்த மெடிக்கல் பர்பஸ்க்கு பயன்படுத்த முடியாது, இது வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டது, ஏற்றுமதிக்கு அனுமதி தரப்பட்டது இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜனுக்கு தானே ஒழிய மெடிக்கல் ஆக்சிஜனுக்கு கிடையாது என்று சொல்லி அது ஆதாரத்தை தூக்கி எறிஞ்சதும் வேற வழியே இல்லாமல் மணி கண்ட்ரோலோடு நாங்க தவறான செய்தியை போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். இந்த கொரோனா ஒட்டின 2-3 நாள்லயே அடுத்தடுத்து வருத்தமாக கொண்டே இருக்கிறது. அப்படின்னா எந்த அளவுக்கு இவர்கள் பொய்யான செய்தியை பரப்பியிருப்பார்கள் என்று பார்க்கலாம். இப்போ அவங்க வருத்தமே தெரிவிக்கலன்னு வச்சுப்போம், அடுத்தபடில டிஃபமேஷன் கேஸ் அப்படி போனா அது ரொம்ப ஸ்ட்ராங் கேஸா இருக்கும், அதுல இருந்து இவங்களால மீளவே முடியாது. ஏன்னா அரசு பக்கத்துல எவிடன்ஸ் இருக்கு, இவர்கிட்ட எவிடன்ஸே இல்லாம ஒரு பொய் செய்தியை போடணும் அப்படிங்கிறதுக்காகவே போட்டது. இப்போ மணி கண்ட்ரோல் அவர்கள் வருத்தம் தெரிவித்திருக்கிறார், கொரிஜாண்டத்தில் போட்டு அவர்கள் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். இதை விட சில அரசியல்வாதிகள் அவர்கள் ரொம்ப வினோதமானவர்கள். ஒரு யாருக்கு இரங்கல் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னால இந்த இரங்கல் தெரிவிக்கப்படுகிற நபர் உண்மையிலேயே இறந்துட்டாரா இல்லையான்னு செக் பண்ண வேண்டாமா? தன்னை பெரிய இன்டெலெக்சுவல் போல காட்டிக் கொள்ளக்கூடிய சசி தரூர் உயிரோடு இருக்கக்கூடிய சுமித்ரா மகாஜனுக்கு இரங்கல் தெரிவிக்கிறார். யாரோ ஒருத்தர் சோசியல் மீடியால என்னவோ கிளப்பி விட்டாங்க, சுமித்ரா மகாஜன் இறந்து விட்டார். உடனே அதை நம்பி இம்மிடியேட்டா அவர் ஒரு ட்வீட் சுமித்ரா மகாஜனுக்கு இரங்கல் தெரிவிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சுமித்ரா மகாஜன் உயிரோட இருக்காங்க. அதுக்கப்புறம் உடனே அந்த ட்வீட் நீக்கிட்டு அதுக்காக அவர் திரும்ப வருத்தம் தெரிவிச்சு அப்பாலஜி கேட்டு காங்கிரஸ் லீடர் சசி தரூர். சசி தரூர் தான் இந்த லெவல் அப்படின்னா அதை காட்டில ஒருபடி மேல பிரியங்கா காந்தி, அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சீதாராம் யெச்சூரியுடைய மகன் ஆசிஷ் யெச்சூரி ரொம்ப ரீசெண்டா கொரோனாவுக்கு பலியானார். இது வருத்தத்துக்குரிய துயரமான ஒரு சம்பவம். அதுக்கு பிரியங்கா காந்தி ஒரு ட்வீட் வெளியிடுறாங்க. என்னன்னா, மை டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ் டு சீதாராம் கேசரி அண்ட் இஸ் ஃபேமிலி அப்படின்னு போட்டு விட்டார். சீதாராம் கேசரி முதுபெரும் காங்கிரஸ் தலைவர், அவர் 2000 போய் சேர்ந்தார். சீதாராம் கேசரி போய் சேர்ந்து ஒரு 21 வருஷம் ஆச்சு. திடீர்னு சீதாராம் கேசரிக்கு அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படின்னு பிரியங்கா காந்தி போட்டு விட்டார். என்னன்னா, அவங்களுக்கு அட்மின் யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க கொடுத்தது அப்படி போட்டுறது. அதுக்கு அடுத்தாப்புல அந்த அட்மின் அலர்ட் ஆகி ப்ளீஸ் ட்வீட் திஸ் அப்படிங்கிற குறிப்போட சீதாராம் டீப் கண்டோலன்சஸ் டு சீதாராம் யெச்சூரி அண்ட் ஹிஸ் ஃபேமிலி அப்படின்னு போட்டு அனுப்புறாங்க. அனுப்பிச்சா அதையும் அப்படியே பிரியங்கா காந்தி 2வது ட்வீட் போட்டு விட்டாங்க. என்ன அந்த பெரிய பிரச்சனைனா, ப்ளீஸ் ட்வீட் திஸ்ன்னு ஒரு குறிப்பா சொல்லி அந்த அவங்க அட்மின் கொடுத்தது, அந்த ப்ளீஸ் ட்வீட் திஸ் அப்படிங்கிறது சேர்ந்தே போகுது. அதுக்கப்புறம் 3வது முறையா கொஞ்சம் கரெக்டா ரியலைஸ் பண்ணி இந்த ப்ளீஸ் ட்வீட் திஸ் அப்படிங்கறதை ரிமூவ் பண்ணிட்டு 3வதா ஓரளவுக்கு ஒழுங்கான ஒரு ட்வீட் போடப்பட்டது. இது என்ன ஆச்சுன்னு இந்த 3லயுமே என்ன காரணத்துக்காக இந்த கண்டலன்ஸ்ங்கிறதே இல்லை. அதாவது சீதாராம் யெச்சூரியுடைய மகனுடைய இறப்புக்காகத்தான் இந்த கண்டலன்ஸ்.
அந்த மகன்கிறத குறிக்கக்கூடிய ஒரு சொல் அந்த ட்வீட்ல கிடையாது. இறந்த ஒரு நபருக்கு 2 வரியில ட்வீட் போடக்கூடிய ஒரு விஷயத்துக்கு 3 முறை ட்வீட் பிரியங்கா காந்திக்கு தேவைப்படுகிறது என்றால் அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி இருக்கும்? யார் இறந்திருக்கா என்ன ஏது எதுவும் விசாரிக்காம ஏதோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் தர்றத அப்படியே போட்டு விட அவர் பேர்ல அது வந்துகிட்டே இருக்கும். என்ன ஏதுங்கிறது செக் பண்ணி அந்த ரெண்டு லைன் படிச்சு செக் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 10 செகண்ட் ஆகுமா, 15 செகண்ட் ஆகுமா? அதை கூடவா செலவழிக்க முடியாத ஒரு பொறுமையா? இவருடைய லீடர்ஷிப்ல என்ன, இவர்கள் பெரிய பெரிய கேள்விகள் எல்லாம் கேட்கிறார்கள். எல்லாமே தெரிந்தது போல இவர்கள் எல்லாம் ஆலோசனை வேறு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒழுங்கா கண்டலன்ஸ் கூட போட தெரியாதவர்கள். இவர்கள் நாட்டுடைய பொருளாதாரம் பற்றி எல்லாம் நிறைய பேசுகிறார்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அமெரிக்கால கொரோனாவை மையமாக வைத்து டொனால்ட் ட்ரம்ப்பை பிக்ஸ் பண்ண மாதிரி இங்கு கொரோனாவை வைத்து மோடியை பிக்ஸ் பண்றதுக்கான ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறதோ அதற்கான ஒரு திட்டம் இங்கு உருவாகி கொண்டிருக்கிறதோ என்று நினைக்க தோன்றுகிறது. ஆனால் அந்த மாதிரி திட்டம் போடுறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை. அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு ஒரு சில முக்கியமான திட்டவட்டமான வேறுபாடு உண்டு. அங்க ஒரு டொனால்ட் ட்ரம்ப் இல்லை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா ஜோ பிடன் உண்டு. ஆனால் இங்க மோடிக்கு இணையான அவருக்கு நிகரான இன்னொரு தேசிய தலைவர் இன்றைக்கு தேதியில் கிடையாது. அங்க ஒரு குடியரசு கட்சி இல்லைன்னா ஜனநாயக கட்சி உண்டு, ஜனநாயக கட்சி இல்லைன்னா குடியரசு கட்சி உண்டு. ஆனால் இங்க பிஜேபியுடன் இணை வைத்து சொல்லக்கூடிய இடத்தில் இன்றைக்கு காங்கிரஸ் இல்லை. எனவே பிஜேபிக்கு இணையான ஒரு பெரிய தேசிய கட்சி என்கிற எதுவும் இன்றைக்கு இல்லை. மோடிக்கு இணையான ஒரு பெரும் தேசிய தலைவர் என்கிற ஒருவரும் இன்றைக்கு இல்லை. அப்படிங்கிறப்போ அமெரிக்கால இருக்கக்கூடிய ஈக்குவேஷன், அந்த சமன்பாடு இந்தியாவில் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால என்னுடைய எண்ணம் என்னன்னா, வழக்கம் போல மோடி இந்த தடையும் தனக்கான ஒரு வாய்ப்பாக மாற்றிக்கொண்டு விடுவார் என்றுதான் நான் நினைக்கிறேன். இல்ல இந்த இத்தனைக்கு மத்தியில பாராட்டப்பட வேண்டிய ஒருத்தர் உண்டுனா, ஒரு பெரிய அரசியல்வாதினா அது என்ன பொறுத்தளவுல மாநில முதல்வர்கள் மத்தியில நவீன் பட்நாயக் அவர்கள். அவர் செய்து கொண்டிருக்கிற காரியம் மகத்தானது. பெரிய ஆர்ப்பரிப்போ ஆர்ப்பாட்டமோ விளம்பரமோ எதுவும் கிடையாது. விளம்பர பிரியமோ ஒண்ணுமே கிடையாது. நீட்டா அவர் வேலையை பார்க்கிறார். தன்னுடைய மாநிலத்தை ஒழுங்கா கவனித்துக் கொள்கிறார். இந்தியாவுக்கும் தன்னாலான மொத்த கான்ட்ரிபியூஷன் அவர் செய்து கொண்டிருக்கிறார். சத்தமே இல்லாமல் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மகத்தான மாமனிதர் அப்படின்னா நவீன் பட்நாயக் அவர்கள். சரி, இந்த சந்தர்ப்பத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம உண்மையிலே கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்மை நாமே பார்த்துக் கொள்வதுதான் பெரிய கான்ட்ரிபியூஷன். ஏன்னா நம்மை நாமே ஒழுங்காக பார்த்து கொண்டால் நாம் நாட்டுக்கும் சுமையாக மாட்டோம், அரசுக்கும் சுமையாக மாட்டோம். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி சுமையாகாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யும்? ஐசிஎம்ஆருடைய துணை இயக்குனர் பிரதீப் கவுர் தன்னுடைய ட்வீட்ல ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதைத்தான் நான் இங்க சொல்ல விரும்புகிறேன். கொரோனா வைரஸை விட நீங்கள் புத்திசாலி என நினைக்க வேண்டாம். தடுப்பூசி போடுங்கள், முகக்கவசம் அணியுங்கள், சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள். இதுதான் அவர் சொன்ன அறிவுரை. இந்த அறிவுரை தான் எல்லோருக்கும் எனக்கும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.